எங்களை கிருபையாய் பாதுகாத்த உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தடைகளெல்லாம் விலகட்டும், சூழ்நிலைகளெல்லாம் சரியாகட்டும். எங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை நீர் செய்வீராகப்பா. உங்க கிருபையினால் எங்களை அலங்கரிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம், கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே, இந்த இரண்டாவது ஆராதனையிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அவரை துதிக்கக்கூடிய, அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை நன்றாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லாவற்றிலையும் நிச்சயமாக ஒரு நன்மை அடங்கி இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்ற இந்த ஒரு காரியம் எப்பனாலும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வராது. பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் ஆண்டவரை சபிச்சது, சத்தியம் பண்ணது எல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் மேல வச்சிருந்த ஒரு பாசம் பாருங்களேன். அப்படின்னா அவருடைய சூழ்நிலையின் நிமித்தமாக அவர் விழுந்து போனார். அதை விழுந்து போனதை நியாயப்படுத்தல. ஆனா சூழ்நிலையின் நிமித்தமா விழுந்து போனாலும் இருதயத்துக்குள்ள ஒரு ஆண்டவரை குறிச்ச ஒரு அன்பு அவருக்குள்ள இருந்துச்சு. நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும் போது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். நீ என்னை இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கே சொல்ல தெரியல, நான் நேசிக்கிறேன் ஆனா நிறைய நான் விழுந்து போறேன், எனக்கே சொல்ல தெரியல. ஆனா ஆண்டவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒருவேளை சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்கள் தவறி இருக்கலாம், விழுந்திருக்கலாம், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியத்தை கூட செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறோம்ல, உள்ளுக்குள்ள ஆண்டவர் மேல பாசம் வச்சிருக்கு. சிலர் பாருங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, ஆனா ஒண்ணுக்கு மட்டும்தான் கவலைப்படுவாங்க. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, நான் இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதுல்ல, நான் இந்த பொய் சொல்லியிருக்க கூடாதுல்ல, நான் இந்த விஷயத்த செஞ்சிருக்க கூடாதுல்ல, வேற எதுக்குமே அவங்க ரொம்ப பெருசா கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்ப நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறவங்களை கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார்.